ஸோ ராகு கேதுக்கள் 6-12 இருப்பது வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை. சில பண விஷயத்துல கொஞ்சம் கடன் விஷயத்துல எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாத அமைப்பு. பட் இருந்தாலும் அந்த சனி வந்து ராசிக்குள்ள இருந்து ஜென்ம சனி நடப்பதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது. ஸோ இதுதான் வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் வைத்து எந்த மாதிரி ஒரு தசா புக்தியில பிறந்தீங்க, என்ன தசை, எந்த புக்தி, அந்த தசநாதன் முக்திநாதன் எப்படி இருக்கிறார், எந்த நட்சத்திரம் இருக்கிறார், நல்ல ஆதிபத்தியமான தசைகள் போய்கொண்டிருக்கிறதா, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு பாதகமாக முடியுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில வரக்கூடிய திட்டங்களை நம்ம தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகளை நம்ம பிளான் பண்ணி நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கோனால். வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். அடுத்த வரக்கூடிய 120 நாட்கள், அதாவது அடுத்த வரக்கூடிய 4 மாதங்கள், செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 2025 டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் அந்த 4 மாதங்கள் மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்கிறது துல்லியமான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள் பார்க்காமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிஃபிக் அடிப்படையில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்தே சனிப்பெயர்ச்சி ஆனது வந்து மீனராசிக்கு ஒரு ஜென்ம சனி விஷயத்தை கொடுக்கிறார். ராசிக்குள்ள சனி வருகிறார், பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிச்சிருக்கிறார். அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் பூரட்டாதியிலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார், டிராவல் பண்ண போகிறார். அந்த அடிப்படையில் என்னன்னா, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நாம் பிறக்கிறோமோ அந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணும் பொழுது சில பிரச்சனைகளும் சில மன அழுத்தத்தையும் கொடுக்குபார் அப்படிங்கிறது தான் பொது விதி. ஸோ அந்த அடிப்படையில் மீனராசிக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பாதிச்சிருந்தாங்க. செப்டம்பருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அக்டோபர் மேலே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சனி பகவான் அங்கே தான் வந்து டிராவல் பண்ணுறாரு. இருந்தாலும் குருவின் பார்வை 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் மேன்மை இருக்கும், வேலையில் ஒரு மேன்மை இருக்கும், அப்படி ஒன்றும் பிரச்சனைகள் வராது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய உறவுகள் விஷயங்கள், வேலை விஷயங்கள், வாழ்வாதார விஷயங்கள், உடல்நல விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ராகு 12ஆம் இடத்துலேருந்து குரு பார்வை பெறுவதனால் விரயங்களுக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் டிராவலிங்காக அப்படி இப்படின்னு அலைச்சல்கள் செலவுகள் கொஞ்சம் கொடுக்கும். கேது வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ ராகு கேதுக்கள் 6-12 இருப்பது வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை. சில பண விஷயத்தில் கொஞ்சம் கடன் விஷயத்துல எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாத அமைப்பு. பட் இருந்தாலும் அந்த சனி வந்து ராசிக்குள்ள இருந்து ஜென்ம சனி நடப்பதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்பு தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் மாதகாரங்கள் எப்படி போகுதுன்னா, ராசி அதிபதியை பார்க்கப்படக்கூடிய குருவால் பார்க்கப்படக்கூடிய புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பருக்கு மேலே அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் வருகிறார். ஸோ அந்த டைமில் பாருங்கள், என்னதான் புதன், சுக்கிரன் வந்து 8ல் மறைந்தாலும் குரு பார்வை பெறுகிறார்கள். ஸோ அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வராத பணம், கொஞ்சம் கூட்டமைப்பில் வரக்கூடிய பணம், சுப விரயங்களால் வரக்கூடியது, பங்குதாரர் மூலமாக வர்றது, மனைவி மூலமாக வர்றது, கணவர் மூலமாக வர்றது, அது மாதிரி சில அமைப்புகள் உண்டு. பட் இருந்தாலும் அந்த அமைப்பு 8ஆம் இடத்துல தான் நடக்குதே ஒழிய 7ஆம் இடம் 9ஆம் இடத்துல நடக்கல. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ மாத கிரகத்தின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த செப்டம்பர் அக்டோபர் மாதம்லாம் ஓரளவுக்கு சிரமமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து போகிறார்கள். 6ஆம் வீட்டு அதிபதியாக சூரியனே 8ல் நீச்சமாகக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு நன்மை சொல்லும் பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் பாதகமாக, சில விஷயங்கள் கான்சன்ட்ரேட்டடாக சீரியஸாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் உறவுகள் விஷயத்தில், பண விஷயத்தில், உடல்நல விஷயத்தில், கரியர் விஷயத்தில், நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் விஷயத்துல எல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் வைத்து எந்த மாதிரி ஒரு தசா புக்தியில் பிறந்தீங்க, என்ன தசை, எந்த புக்தி, அந்த தசநாதன் முக்திநாதன் எப்படி இருக்கிறார், எந்த நட்சத்திரம் இருக்கிறார், நல்ல ஆதிபத்தியமான தசைகள் போய்கொண்டிருக்கிறதா அல்லது ஒரு சிரமமான ஆதிபத்தியங்கள் போய்கொண்டிருக்கிறதா, குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய தசைகளா, சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய தசைகளா, இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம சொன்ன இந்த கோச்சார மீனராசியோட கோச்சார அமைப்பு ஜென்மசனி அமைப்போட சேர்த்து பார்க்கும் பொழுது
ஒன்றுமே ஒரு துல்லியமான பலாபலன்கள் எப்படி நமக்கு அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள் 4 மாதங்கள் இருக்க போகிறது, அதுக்கு அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் விஷயங்கள் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் எப்படி எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, நம்ம பிராப்தங்கள் எது மாதிரி காமிக்கிறது, மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கிறதா, அல்லது கொஞ்சம் ஸ்லோவாக போகக்கூடிய அமைப்புகளாக இருக்கா, அல்லது கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் உடனே நடக்கக்கூடியதா, கொஞ்சம் டிலேவோடு நடக்குதா, உடல் நலம் எப்படி இருக்க போகிறது, நம்மளுடைய நிதி நிலைமை, வேலை மாற்றம், வேலை உயர்வு, தொழில், அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து எப்படி காட்டுது நம்ம ஜாதகத்தில் அப்படிங்கிறத இந்த பொது பலனையும் இந்த துல்லியமான உங்கள் ஜாதக பலனையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்மில் எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், எது வந்து நமக்கு சாதகமாக முடியும், எது மாதிரி விஷயங்கள் நமக்கு பாதகமாக முடியுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய திட்டங்களை நம்ம தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகளை நம்ம பிளான் பண்ணி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்குவேனால் தேவையற்ற செலவுகள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து தேவையற்ற எதிர்நீச்சலான செயல்கள் பெற்று எளிதில் நமக்கு என்ன கர்மாவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பை நாம் எளிதில் செய்யும் பொழுது வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டியோட பிரச்சனை இல்லாமல் எளிதில் நமக்கு செய்யக்கூடிய கோல்ஸ், அது எந்த ஒரு வேலை வாய்ப்பு கோலாக இருந்தாலும் சரி, வேலை மாறுறதா இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள், ட்ராவலிங் விஷயங்கள், உடல்நல விஷயங்கள், அதே சமயத்தில் கரியரில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகக்கூடிய விஷயங்கள், திருமண விஷயங்கள், காதல் விஷயங்கள், உறவுகள் விஷயங்கள், இது சொத்து விஷயங்கள், இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஒரு பாவம் நம்ம ஜாதகத்தில் 1ஆம் பாவத்திலிருந்து 12ஆம் பாவம் வரைக்கும் இந்திய வேத ஜோதிடத்தில் சயின்டிஃபிக் அடிப்படையில் நம்ம பார்த்து நாம் இப்போ பார்த்து வரக்கூடிய அந்த கோச்சார் அமைப்பாகிய சனி, கேது, ராகு, குரு, இந்த மாத கிரகத்தின் ஆகிய சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது எப்படி வந்து வாழ்க்கை நமக்கு பிராப்தம் இருக்குது, நம்மளுடைய ஜாதகம் எதை நோக்கி போகக்கூடிய அமைப்பு இருக்குது, நமக்கு எது சரியாக வரும், எது சரியாக வராது, எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுத்தால் நமக்கு பாதகமாக இல்லாமல் எந்த நேரத்தில் நம்ம வந்து வேகமாக போகணும், எந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளம் வயதினர் அதாவது 23 25 வயசு காலேஜ் முடிட்டு வெளியில் வரவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது கல்யாணமான புதிய தம்பதிகளாக இருந்தாலும் சரி, குழந்தை பிறப்பை எதிர்பார்க்குறவங்களா இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு இருக்கிறது தந்து அந்த தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்வேயானால் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற வந்து சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய கோச்சார் அமைப்பு சனி, ராகு, கேது, குரு எப்படி காட்டுறாங்க அதே மாதிரி நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகள் எது மாதிரி வருது, இப்போ கோச்சாரம் நமக்கு சப்போர்ட் பண்ணுதா, சீக்கிரமாக நடக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுதா, அல்லது டிலேவாக வர மாதிரி இருக்கா, எந்த நேரத்தில் எது செய்வது நல்லது எப்படிங்கிறது நம்மளுடைய பிராப்தங்கள் வந்து வரக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய ஆண்டுகளில் எப்படி இருக்குங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து நம்ம காய் நகர்த்தும் போது தேவையற்ற அதாவது நம்ம தேவையில்லாத ஒரு வேலையில் செய்கிறது, நேரங்கட்ட நேரத்தில் நம்ம மாறுறது, அப்புறம் மாறிட்டு முழிக்கிறது, அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு சுபமே ஒரு விரயமே பண்ணுறோம் அப்படின்னா இந்த நேரத்தில் பண்ணுறது நல்லதா, எப்போ இருந்தால் நமக்கு பிராப்தங்கள் இருக்குது, நம்மளுடைய நேரம் எப்போ நல்லா இருக்குது, அந்த டைமில் பண்ணால் ப்ராஃபிட் அதிகமாக வருமா, எது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது நம்மளுடைய தசா புக்திகள் அந்தரம் சூக்ஷம லெவலில் நம்ம பிரித்து பார்த்து நட்சத்திரம் எப்படி இருக்குது, அந்த நட்சத்திரத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது, எந்தெந்த கிரகம் எது மாதிரி அமைப்பு கொடுக்குது, உங்களுக்கு யோகமான தசைகள் எப்போ வருது, யோகமான புக்தி எப்போ வருது, அப்போ அல்லது இப்போ போயிட்டுருக்கிறதே என்னதான் மீனராசிக்கு ஜென்மசனி நடந்தாலும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் போகுதாங்கிறது கூட்டி கழித்து நம்ம பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் செய்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை நீங்கள் எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.